இப்ப இவங்களோட ஷேர் நீங்க கொடுக்க மாட்டீங்க? நாங்க குடுக்குறோம். அதுதான் சொல்றேமா, அவ பொய் சொல்றது அத்தனையுமே நீங்க அந்த ஊர்ல விசாரிங்க. இவள அடிச்சன்றது, இவ ஷேர் ஏன் கொடுக்கலன்றது, இதெல்லாம் ஊர்ல நீங்க விசாரிங்க. அதை பத்தி நான் பேச மாட்டேன். அந்த நாள்ல எவ்வளவு வித்துதுன்னா 14 லட்சம் பக்கத்துல விக்குது. இப்போ அந்த இடத்துல 14 லட்சம் விற்கும் போது ஒருத்தருக்கு எவ்வளவு மேடம் வரும்? 4 பேர். எங்க அம்மாவுக்கு ஒரு ஷேரவே இருக்கட்டும், 14 லட்சம் 4ஆ பிரிச்சா எவ்வளவு மேடம் வரும்? கண்ணுக்கு தெரிஞ்சு 1 வயசு குழந்தை கூட இந்த கணக்கு தெரியும். நீ 1.5 லட்ச ரூபா தர வாங்கி போனா நீங்க வாங்கி போவீங்களா மேடம்? அதே கேக்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னம் அது குடிசை மெட்ரோ வாரியம் 14 லட்ச ரூபாய் வருமா? 450 ஸ்கொயர் மீட்டர். நான் இப்பவே 85 லட்ச ரூபாய் வீடு கட்டினா அதை நான் உன் பேர்ல எழுதி வச்சிடறேன். இப்பவே நீங்க இது என்ன இந்த 85 லட்சம் ரூபாய்? நான் வீடு கட்டிக்கிறேன் மேடம், 4 மாடி. இப்போ அத வாங்கி கட்டிக்கிறோமா? இது வரைக்கும் சும்மா இருந்துட்டாங்க. ஆமா, மேல கீழே கட்டி 15 வருஷம் ஆகுதுமா. இது வரைக்கும் சொல்லாட்டாங்க. ஓடியாருவாங்க, பணம் கேட்பாங்க, ஓடிடுவாங்க, ஓடியாருவாங்க, பணம் கேட்பாங்க. நீங்க இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் செட்டில்மெண்ட் வாங்காம ஏன் இவ்வளவு செலவு பண்ணி போட்டீங்க? அம்மா கட்டினாங்கம்மா.